ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மீன ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சுருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். மீனராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டுருக்கீங்க. மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இந்த மீனராசிக்கு இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்கும்னா 3 யோகம் உங்களுக்கு நான் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேங்க. அந்த 3 யோகத்தின் காரணமாக அதீத நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நான் சொல்கிறேன் அது என்ன. இந்த புரட்டாசி மாதத்தில் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுதா? கண்டிப்பாக மாறப்போகுதுங்க. மீனராசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரப்போகுது. உங்களுடைய வேலைகளில் இருந்து வந்த சின்ன சின்ன தடைகளும் விலகி வெற்றி அடைய போகிறீங்க. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய போகுது. நிலம் வாங்குவீங்க, கட்டிடம் வாங்குவீங்க. இல்லை ஆல்ரெடி இந்த வேலையில் ஈடுபட்டு ரொம்பவே தடைகள் தாமதத்தை சந்திச்சுட்டு வந்தீங்களா, அந்த தடைகள் தாமதங்கள் விலகி சாதகமாக இருக்கும், கடகடன் நடக்கும். நீங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவது மட்டும் தவிர்த்தால் சிறப்பு. நீண்ட மற்றும் குறுகிய தூர பயணங்கள் இனிமையாகவும் லாபகரமாகவும் இருக்குங்க. மேலும் திருமணம் ஆனவங்களுக்கு திருமண வாழ்க்கை இனிமையாக மாறப்போகுது. திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுங்க. காதல் உறவில் அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கவங்களால் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கும். ஸோ சுருக்கமாக பார்த்தாலும் சரி அதிர்ஷ்டம் தாங்க உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது. மீனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு. அதிர்ஷ்டம் அப்படின்னாவே என் பேர் எழுதலை போலையே, நீ என்னமோ அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கியம்மா, என்னதான் அது சொல்லு அப்படின்னு இந்த புரட்டாசி மாதத்தில் 3 யோகம்னு நான் சொன்னேன். யாராலேன்னு தெரியுங்களா? அதாவது 3 கிரகங்களால் 3 யோகம் உங்களுக்கு வந்து
வந்திருக்குங்க. சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றமாகி யோகத்தை கொடுத்திருக்காருங்க. புதன் பகவானும் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றமாகி யோகத்தை கொடுத்திருக்கார். அடுத்து சனி பகவான் மீன ராசியில் வக்ரம் பெற்று யோகத்தை கொடுத்திருக்கார். ஸோ இந்த 3 யோகமும் அற்புதமான பலன்களை அள்ளி தரப்போகுது. மீன ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பேச்சானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். சாமி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், அந்த சனி பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் மாத இறுதியில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வந்தார், இது எங்களுக்கு தெரியும், புதுசாக ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்டில் வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய 4-5 மாதங்களுக்கு முழுவதுமாக மீன ராசிக்காரர்களுக்கு மட்டும் ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதன் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சுக்கிர பயிற்சியோட பலன்கள் வந்து பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட மீன ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரப்போகுது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியோட பலன்கள் கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலாக மற்ற எல்லா ராசிக்காரங்களும் குரு பயிற்சியோட பலன்கள் வந்து முழுமையாக கிடச்சிருச்சு. ஆனால் உங்களுடைய சொந்த ராசி அதிபதியான மீன ராசி குரு பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் அதனுடைய பலன்களை அள்ளி தரவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால குரு பயிற்சியோட பலன்கள் வந்து முழுமையாக மீனராசிக்கு கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய ஒரு 5-6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே மீனராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ ஒரு 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து அந்த கம்பெனியில் இருக்கவங்க எல்லாமே கௌரவப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. எதிர்பார்த்த மாதிரி பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது. வாழ்க்கை துணை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த 2025 முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக இந்த 2025 முடியறதுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதலில் கடந்த காலகட்டங்களில் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மீனராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு கேஸ்ட்டாக இருக்குது, நல்ல பையனாக தெரியல, குடும்பம் மோசமான குடும்பமாக இருக்குது, சொத்து பத்தி இல்லை அப்படின்னு ஏதாவது ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல் நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு மீனராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சங்க இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. என் பிஸ்னஸே லாஸுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. கடன் இல்லாத மீனராசிக்காரங்க நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. இந்த 2025 தான் சாமி நாங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 2025 எங்களுக்கு மிகவும் மோசமாக இருந்துச்சு. 2026 நாங்கள் நினச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக 2025 நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே இனி வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு அமையுங்க. அற்புதமாக இருக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள், இனி வரக்கூடிய உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் உங்களுடைய எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் யாராக இருந்தாலும் சரி அந்த உறவை விட்டு உடனடியாக விலகி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஸோ இந்த காலகட்டத்தில் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மீனராசிக்கு ரொம்பவே சாதகமான அமைப்பில் தாங்க இருக்குது. ஸோ பொது பலனாக பார்த்தோம் அப்படின்னாவே ரொம்ப சாதகமான பலனாக தான் இருக்குது. இப்போ கூடுதல் விவரங்களாக நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் கிடைக்கும். அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். தெளிந்த ஞானமும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புரிதல் இருக்கணுங்கிறத தெளிவான கண்ணோட்டத்தோடு வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சாதகமான மாதமாக பிறந்திருக்கு. உங்களுடைய ராசிநாதன் நன்மைகளை உண்டாக்குறாங்க. உங்களுடைய நண்பர்களாலேயும் நீங்கள் ஆதாயத்தை அடைய போகிறீங்க. கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவு கிடைக்கும். திருமணத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். பெரியவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களை வழி நடத்தும். தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வருவதனால மேலும் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதாலையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதுசாக வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். ஆல்ரெடி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஆனால் தடை தாமதங்களாக இருக்குன்னு நினச்சாலும் சரி அந்த தடைகள் தாமதங்கள் விலகி கடகடன்னு வீடு கட்டி முடிப்பீங்க. செய்து வரக்கூடிய தொழிலையும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வருமானத்திலிருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பலப்படும். ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். அதனால் சிலருக்கு சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஆசைகளை கட்டுப்படுத்திக்கோங்க. அறிமுகம் இல்லாதவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையுமே இறங்காமல் இருப்பது சிறப்பு. ஏன்னா அதன் காரணமாக எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். அதாவது ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்ட ரீதியான சில சிக்கல்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் யாரையும் அதாவது முன்பின் தெரியாதவங்க கிட்ட பழகிறப்ப கொஞ்சம் பார்த்து பழகுங்க. பழகாமல் இருப்பது சிறப்புன்னே சொல்லலாம். கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத பணவரமும் உண்டு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் உண்டுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா செப்டம்பர் 30, அக்டோபரில் 3, 12 இந்த நாட்கள் வந்து அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறதுனால நீங்கள் சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை அதீத லாபத்தையும் நன்மையும் கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆலங்குடியில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம். நினைச்ச நேரத்தில் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு புரட்டாசி மாதம்
மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக பிறந்திருக்கு. கேந்திர ஸ்தானங்களில் ராகு, செவ்வாய், சூரியன், கேது இவர்கள் சஞ்சரிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மேலும் சுக்கிர பகவானுடைய அமைப்பினால இத்தனை நாட்டில் உங்கள் மனசை வருத்திக்கிட்டு இருந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் நீங்கும். தவறான நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. குரு பகவானுடைய பார்வையினால திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மன மாலை சுட வைக்குங்க. நட்பு வட்டாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். உங்களை விட்டு விலகி சென்றவங்க கூட மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. கூட்டு தொழிலில் லாபத்தை அடைய போறீங்க. பெரியவங்களுடைய உதவிங்கிறது தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலேயே முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். மேலும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு கொடுத்துருக்காருங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள்ள ராகு பகவானுடைய சஞ்சாரத்தினால ஒவ்வொரு முயற்சியிலுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. பிறரை நம்பி எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபடக்கூடாது. யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய வேலைக்காக நீங்கள் தான் பார்க்கணும். முக்கியமாக உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வேலைகளில் இருக்கணும். மற்றவங்கள நம்பி ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான அமைப்பு கூட பாதகமான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான காலகட்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 24, 25 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்தில் 26, 30, அக்டோபரில் 3, 8, 12, 17 இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பட மடங்கு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்ததா ரேவதி நட்சத்திரக்காரங்களே, சோதனைகள் எல்லாமே சாதனையாக மாற்றக்கூடிய திறமை படைத்தவங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய உழைப்பால் வெற்றி அடையக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால திட்டமிட்ட வேலை எல்லாமே திட்டமிட்டபடியே நடத்தி முடிக்க போறீங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் கைக்கு வரும். கலைஞர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். புதுசாக இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வங்கியில் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும். உடல் நிலை சீராகும். உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகளால் நினைச்ச மாதிரி சாதிச்சு காட்டக்கூடிய காலகட்டம். முக்கியமாக குரு பகவானுடைய பார்வையினால் உங்களுடைய வாழ்க்கைக்கு வளம் கூடும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்பட போறீங்க. கையில் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வருமானத்தை அதிகரிக்கும். முக்கியமாக தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி நடத்த போறீங்க. பழைய கடன்களை எல்லாமே அடைத்து நிம்மதி அடையக்கூடிய சூழல் உருவாகுதுங்க. ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பிற்கு. தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும். திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தகுதியான வரன் அமையுங்க. நினைச்ச மாதிரி நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பிலிருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். வெற்றி உண்டு. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் 25, 26 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 30, அக்டோபர் 3, 12, 14 இந்த அதிர்ஷ்டகரமான நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளையும் லாபத்தையும் கொடுக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நாராயணரை வழிபாடு செய்ய மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆக மொத்தத்தில் மீனராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நிறைய யோகமான பலன்களை தாங்க கொடுத்துருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுங்க. வெற்றி வெற்றி வெற்றி. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெற்றியாகவே இருந்தாலும் சரிங்க, அந்த வெற்றியான வாழ்க்கை கூட வெற்றியை நோக்கி தான் பயணிக்கும். ஓகேங்களா? நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் கூட உங்களுக்கு சாதகமான வேலையை கடவுள் உங்களுக்கு செஞ்சுருப்பாருங்க. ஸோ ஆக மொத்தத்தில் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால கடவுளுடைய அனுகிரகத்தினால தெய்வ வழிபாட்டினால உங்களுக்கு பலம் கூடிக்கிட்டே போகட்டும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே மீனராசிக்கு கவலைகள் மாற கடவுள் துணை வருவாங்க. வாழ்க வளமோடு நலமோடு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.